ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு? எனக்கு தெரியலையா? அப்ப உங்களுக்கு தெரியாது. அப்போட என்னதுக்கு வெளியில போயிட்டு வந்தீங்க? நான் இன்னைக்கு வந்து சீஸ் கட்லெட் தான் செய்ய போறேன். அது செய்து போட்டு தனியா கொடுக்காம இன்னைக்கு வந்து இந்த பேகர் பன் வாங்கியிருக்கேன். அப்ப அதை வந்து உள்ளுக்கு சீஸ் கட்லெட்டை செய்து வச்சு சலாசில வச்சு, ஆமா அந்த மாதிரி செஞ்சு சீஸ் கட்லெட் பன் அந்த மாதிரி அன்னைக்கு நாங்க சாப்பிட்டோம். ஆமா அதெல்லாம் செஞ்சு கொடுப்போம்னு இருக்கு. நான் மெயினா சீஸ் கட்லெட் தான். அதை எப்படி நான் இன்னைக்கு செஞ்சு ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்க போறேன். சரியா? அதை எப்படி செய்யப்பட்டு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடைகளை செய்யலாம். பாருங்க, வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சிருக்கேன். உள்ளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கா வச்சு வச்சிருக்கேன். இதை மசிச்சு எடுக்கணும். இதெல்லாம் மைனஸ். அதுக்கப்புறம் தக்காளி சோஸ், இது சில்லி சோஸ், சீஸ் எடுத்திருக்கேன். மசாலா சீஸ் எடுத்திருக்கேன். பட்டர் பன்னுக்கு பிரட்டி எடுக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு இது ரஸ்க்கு தூள். இப்போ வாங்க கடற்கரை செய்யலாம். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு உள்ளி சேர்க்கிறேன். வெள்ளைப்பூடு சின்ன சின்ன அப்படி வெட்டி சேர்க்கிறேன். இதோட பச்சை மிளகாய், சின்ன வெங்காயத்தை இப்படி குட்டி குட்டியா வெட்டி இருக்கிறேன். இதுக்கு நான் பெருஞ்சீரகம் கடுகு எதுவுமே சேர்க்க இல்லை. இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது. மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் கொஞ்சம். இதெல்லாம் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு தான். மிளகுதூள் கட்டாயம் போடணும். அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்கு பிறகு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் கலந்துடுவோம். இனி உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கிறேன். சேர்ப்போம். அவிக்காம இல்ல, அவிச்சு தோல் உரிச்சு நல்லா மசிச்சு வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்து கலந்து விடுவோம். கலக்கும் முதல் இதோட கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். என்னாச்சு எனலினுக்கு? நல்லா அப்படி கலந்து விடுவோம் இல்லைங்களா? இந்த மாதிரி இப்ப நல்லா கலந்து விட்டாச்சு. இனி அடுப்பை நிப்பாட்டுவோம். அடுப்பை நிப்பாட்டிட்டு இது சரியா சுடுவது கொஞ்சம் மாறினோன்னா உருண்டை பிடிச்சு எடுப்போம். சரியா? கட்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு உருண்டை. இறக்கும் போது மல்லியில போட மறந்துட்டேன் நண்பர்களே. பரவாயில்ல, நல்லா சூடாத்தான் இருக்கு. அப்ப இறக்கி வச்சுட்டு மல்லியிலே இப்படி நல்லா குட்டி குட்டியா வெட்டி போட்டு கலந்து விடுவோம். மல்லியில போட்டா நல்ல டேஸ்டா இருக்கும். நான் கருவேப்பிலை போட இல்லை. இதை தூக்கி தூக்கி எறிவினா மல்லியில இருந்தா சாப்பிடுவீனா. இப்போ இது ஆடுறதுக்குள்ள நாங்க சீஸை வட்டி எடுப்போம். இனி இதை நாங்க எங்களுக்கு தேவையான அளவுக்கு வெட்டுவோமா. இப்படி வெட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பன்னீர் மாதிரியும் இருக்கேன்டா. ஆறு சிரிக்கிறது என்னலின்? இப்ப சீஸ் எல்லாம் வெட்டிட்டோம். நீங்க பாருங்க, பட்டாஸ் போடுறோம். கிரிக்கெட் நடக்குதாம என்ன? யாருக்கு? இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும். நீங்க யாருக்கு சப்போர்ட்? இந்தியா தான். யார் அப்ப வின் பண்ணின தெரியல. இப்படி எடுத்துட்டு நண்பர்களே, இதுல வந்து நாங்க சீஸை வைப்போம். முழுக்க பாத்தீங்களா? இந்த மாதிரி வச்சுட்டு இதை பிடிக்கணும். உருண்டையா அதை வடிவா மூடி பிடிக்கணும். அப்படியே இதே மாதிரி எல்லாத்தையும் பிடிச்செடுப்போமா. பாருங்க, எடுத்துட்டு அது உள்ள சீஸை வச்சுட்டு பிடிக்கணும். இப்ப பாருங்க, எல்லாம் நாங்க பிடிச்சாச்சு. இந்த மாதிரி கட்லெட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து இதுல முட்டை உடைச்செடுக்க போறேன். பாத்தீங்களா? பெரிய முட்டை. இன்னைக்கு எங்க யூட் பண்ணீங்க? கீழ்ஸ்ல என்ன? இது கீழ்ஸ்லயே பிடிச்சிட்டு இல்ல ஒண்ணு கீழ்ஸ்ல. வாவ், நல்ல பெரிய முட்டை என்ன தம்பி? இதுல வந்து ஒரு 2 முட்டை எடுப்போமே. எனக்கு காணும். இதுல கொஞ்சமா உப்பு சேர்க்கிறேன். இதோட கொஞ்சமா மா எடுத்திருக்கேன். இது வந்து கோதுமை மா, ஆல் பர்பஸ் ஃப்ளார். அதுல ஒரு கொஞ்சமா சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுவோம்.
யம்மி 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 யம்மி. அம்மா என்ன செய்றேன்? எக். எக் வாட் கலர்? என்ன கலரா? ப்ரௌனா இது ப்ரௌனா இது? இல்ல அந்த எக் மாதிரி சொல்றேன். ரைட் ரைட். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இங்கால பாருங்க ரஸ்க் தூள் எடுத்துருக்கிறேன். இங்கால எல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறதானே. இப்போ இதில் ஒன்றை எடுத்து நாங்கள் இதில் போடுவோம். போட்டு நல்ல வடிவாக இந்த மாதிரி தோய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கால போட்டு நல்ல வடிவாக அப்படி கோட் பண்ணி எடுப்போம். இப்படி கோட் பண்ணிக்க நல்ல வடிவாக இப்படி பிடிச்சி உருண்டையாக வேணுமெண்டா உருண்டையாக, ஓவல் ஷேப்பாக வேணுமெண்டா ஓவல் ஷேப்பாக. யார் என்ன செய்கிறது? ஜெனலின் என்ன செய்கிறீங்க? கட்லட் செய்கிறீங்களா? இது இதே மாதிரி இப்படியும் செய்யலாம் நண்பர்களே. இல்லாட்டிக்கு இதை இன்னொருக்கா மறுபடியும் இதில் போட்டுட்டு அப்போ இது கொஞ்சம் திக்காக வரும். பாருங்க. நோ இப்படி இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்களா இப்படி வடிவாக கோட் பண்ணும். பார்த்தீங்களா இப்படி இந்த மாதிரி எடுத்தாச்சு. முதல் பார்த்தீங்களா எப்படி சேப்பா இருந்தது, இப்போ பார்த்தீங்களா எப்படி சேப்பா வந்துட்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு எடுப்போமா. முட்டையில் போட்டுட்டு அதுக்கு பிறகு இங்கால பிரெட் க்ரம்ஸ் என்ன இப்படி நல்ல வடிவாக பிடிக்கணும் நாங்கள் கையால். அதுக்கு பிறகு மறுபடியும் இருக்கா போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா என்ன செய்றீங்க? என்ன செய்வா? இப்படி நல்ல வடிவா பிடிக்கும். பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாத்தையும் செய்துட்டு காட்டுறேன். இப்போ கட்லெட் எல்லாம் ரெடி ஆயிட்டு. பார்த்தீங்களா பிரெட் க்ரம்ஸ்ல நல்ல வடிவா பிரட்டி எடுத்தாச்சு. இங்கால எண்ணெய் சூடாகுது. இனி நாங்கள் பொரிச்செடுக்க வேண்டியதான். எண்ணெய் சூடாயிட்டு இனி நாங்கள் இங்கால கட்லெட்டை பொரிச்செடுப்போம். முதல் 4 பொரிப்போம் என்ன? இப்படி திருப்பி திருப்பி விடுவோம். பாருங்க கட்லெட் ரெடி ஆகுது. இனி எடுப்போமே. முதல் போட்டதை எடுப்போம். இல்லைங்களா? இப்போ கட்லெட் ரெடி ஆயிட்டு எடுப்போம். இனி இதே மாதிரி மற்றதையும் பொரிச்செடுப்போம். இப்போ கட்லெட் எல்லாம் ரெடி ஆயிட்டு இனி நாங்கள் பன் வேண்டி வச்சுருக்கோம் தானே. எனக்குன்னா சும்மா சாப்பிடவே நல்லா இருக்கும். ஆனால் இது மகனுக்காக இது நான் செஞ்சு கொடுக்க போகிறேன் நண்பர்களே. பார்த்தீங்களா பன். இனி இதை வந்து 2ஆக வெட்ட வேணும் என்ன தம்பி? ஆமாம். என்னெல்லாம் செய்கிறான் ஜனங்க. வெட்டியாச்சா போதுமா? அடுத்ததையும் வெட்டுவோம்பா. இங்கே பாருங்க இந்த பன் கோணல் மானெல்லாம் வந்திருக்கு. இதையும் 2ஆக வெட்டுவோம். பன் எல்லாத்தையும் இங்கே வெட்டிட்டோம். இந்த ரவுண்டுலேயும் வாங்கியிருக்கணும். பார்த்தீங்களா நண்பர்களே? இங்கே தோசைக்கல் சூடாயிட்டு இல்லை கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு அது எல்லாரும் வெட்டிக்கோங்க. ஆமாம். இந்த பன்னு இப்படி வச்சு எடுப்பேன் பாட்டி. அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் பட்டர் போட்டு வாட்டி வாட்டி எடுப்போம். இப்போ பாருங்க பன்னெல்லாம் வாட்டி எடுத்தாச்சு. கொஞ்சமாக பட்டர் பூசுவோம். ரெண்டு பக்கமே நல்லா இருக்கும். இப்போ பூசியாச்சு. இது எப்படி இந்த கட்லெட்டை வைக்கிறது? 2ஆக வெட்டிட்டு வைப்போமா? அப்படியே வைப்போம் முழுசா. பார்த்தீங்களா
எப்படி இருக்கு இந்த சூப்பராக இருக்கு. ஹார்டாக இருக்குல்ல ஏன்னா அந்த நாங்கள் டபுள் கோட் பண்ணாங்க தானே. இப்படியே வச்சா கஷ்டம் இல்லை சாப்பிட. 2ஆ வெட்டுவோம். நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இதை இப்படியே வைப்பேன். அதுக்கு பிறகு சலாசில தக்காளி பழம், வெங்காயம், அரை 10 வெங்காயம், ஆமாம் ஆமாம், பச்சை மிளகாய். அதுக்கு பிறகு மைனஸ் விடுவோமே நான் ஃபஸ்ட்டுக்கு. ஆமாம் அதுக்கு பாருங்க சீஸையும் போட்டு மயனஸையும் போட்டு அதுக்கப்புறம் சோஸ் அதை கூட ஊற்றிட்டு சில்லி சாஸ். இது சில்லி சாஸ் போதுமே. இனி இதை அப்படியே மூட வேண்டியா. பார்த்தீங்களா நண்பர்களே. ஓகே ஜனகன். ஆமாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செய்து வந்துட்டேன் சரியா. இதே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னோட சூப்பரான சீஸ் கட்லட் பேகர் ரெடி. என்ன ஆமாம் வாங்க பார்த்தீங்களா சூப்பராக ரெடி ஆகிட்டீங்களா. சீஸ் கட்லட் ரெடி, எல்லாமே ரெடி. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இவ்வளோத்தையும் எப்படி வாங்கி. ஆமாம் சின்னதாக கழிச்சு வாங்கம்மா. சூப்பராக இருக்கு. தக்காளி பழம் அதான் கடிபடைக்க ரொம்ப டேஸ்டா இருக்கு. தெரியுதா ரொம்ப டேஸ்டா இருக்கு நண்பர்களே. நாங்க சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க கட்லட் சரியா. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக். மைனஸ் சீஸ் கட்லட் பர்கர். சரி எல்லாத்துக்கும் மைனஸ் போடுவாங்கடா. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டிட்டா. சீஸ் கட்லட் பர்கர்னு சொல்லல.